One feels full when there is self-awareness. The awareness முழுமையின் அனுபவம் my விழிப்புணர்வுடன் இருக்கும் பொழுது நம்மளால் அனுபவம் செய்ய முடிகிறது. feeling full with love and peace. And this awareness of the original self makes me feel very close to Baba. அமைதியை இருப்பதாக நாம் உணர வேண்டும். And in this fullness, நிறைந்திருக்கும் உணர்வுடன் பாபாவுக்கு மிக அருகாமையில் இருப்பது போல் அனுபவம் I செய்ய முடியும். feel receiving power from Baba. இந்த முழுமையான நிலை பாபாவிடமிருந்து நாம் சக்தி பெற முடியும். And this closeness to Baba பாபாவுக்கு மிக அருகாமையில் இருக்க முடியும். brings the feelings of fulfillment and the feelings of contentment மிகவும் பூர்த்தியாக இருப்பது போல் அனுபவம் ஏற்படுகிறது. and unlimited திருப்தியாகவும் and now through my thoughts, my good feelings, இப்போது நம் எண்ணங்கள் மற்றும் I serve with my unlimited நம்முடைய உணர்வுகள் feelings of love and generosity. And now it is through my third eye. அன்பு மற்றும் பெருந்தன்மை Look at everyone கண் மூலமாக in their experience of eternal stage. எல்லா மக்களும் சொர்க்கத்தில் So we all sit together with Baba நாம் அனைவரும் ஒன்றாக பாபாவிடம் அமர்ந்து receiving and sharing with the world. So இந்த we now உலகத்திற்கு from Baba. அந்த சக்தியை பெறச் செய்கிறோம். பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். हम सभी
ஓம் சாந்தி. நாம் அனைவரும் பாபாவுடைய லவ்லின் குழந்தைகள். பாபாவுடைய அன்புல நம்ம மூழ்கி இருக்கின்றோம். பாபாவுடைய அன்புல நம்ம தொலைந்து போயிருக்கிறோம். परमात्म प्यार ஏனென்றால் बहुत कोटों में कोई को प्राप्त होता है. இந்த பரமாத்மாவினுடைய இந்த அன்புன்றது கோடிக்கணக்கான மக்கள்ல இருந்து சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த சிலர் யாரு? हम बच्चे யார் அந்த சிலர்? நாம் குழந்தைகள். क्योंकि हम डायरेक्ट बाबा की ஏனென்றால் நாம் रचना பாபாவுடைய டைரக்ட் கிரியேஷன்ல तो हमें நம்ம அந்த தொடர்புல வந்திருக்கோம். सदा क्या याद रहता है? ஆகையால் நாம் சதா யாருடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டும்? बाबा की பாபாவுடைய ஞாபகத்தில் संसार இருக்க வேண்டும். பாபா இல்லாமல் இந்த உலகமே இல்லை. संसार है तो और பாபா தான் ही नहीं. நம்மளுடைய உலகமாக இருக்கின்றார். அதை தவிர வேற எதுவும் இல்லை. संसार तो यही है जहाँ रह रहे हैं, बाकी तो है सूक्ष्म वतन. நம்ம இப்ப இந்த உலகத்துல தான் நாம் இருக்கின்றோம். அதை தவிர சூக்ஷ்ம மற்றும் மூலவத்தனமும் अनुभव किया है, இருக்கின்றன. ஆகையால் நாம் எல்லாரும் सिर्फ सुना नहीं है, இதை அனுபவம் समझा செய்திருக்கிறோம். नहीं है. கேட்பது மட்டும் இல்லாமல் நம்ம ये है அனுபவம் செய்திருக்கிறோம். அனுபவ மூலத்தாக कि बाबा ஆகியிருக்கின்றோம். के लव में लीन होने से பாபாவுடைய அன்புல லவ்லீனாக ஆகும் பொழுது लाइफ எவ்வளவு இனிமையான कितनी प्यारी लाइफ வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதனுடைய அனுபவம் நமக்கு டைரக்டாக கிடைத்திருக்கின்றது. इन शब्दों में कहते हैं பாபா இந்த வார்த்தைகளாக சொல்கிறார், एक एक मेरा बच्चा ஒவ்வொரு குழந்தையும் बेफिक्र बादशाह है. ஒவ்வொரு குழந்தையும் பேஃபிகர் பாட்ஷா அப்படின்னு பாபா சொல்றாங்க. எல்லாரும் பேஃபிகர் பாட்ஷாவாக இருக்கிறீங்களா? இல்லாட்டி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது क्यों कि ஏதாவது हमारी இடையூறு வந்துருதா? लेने वाला कौन? எல்லா பொறுப்பையும் யார் எடுத்திருக்கிறாங்க? ने हमारे जीवन की जिम्मेवारी ली है. கடவுள் இந்த பொறுப்பை अगर எடுத்திருக்கின்றார். हमने நம்மளுடைய வாழ்க்கையின் பொறுப்பை जीवन की பாபாவிடம் जिम्मेवारी बाबा को दे दी நாம் கொடுத்து விட்டோம் என்றால் तो भगवान से बड़ा और कोई है क्या? பகவானை விட வேற யாரும் பெரிது உண்டா? लेकिन ये जरूर देखना है ஆகையால் இந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்க कि வேண்டும். मैंने सचमुच बाबा को अपने जीवन நாம் பாபாவிடம் दी है. உண்மையிலேயே பாபாவிடம் நாம் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றனா, कभी की दी है, இல்லாட்டி அப்பப்போ கொடுத்திருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கணும். कभी बाबा को दी है, कभी थोड़े. அப்பப்போ பாபா கிட்ட கொடுத்துருக்கோம், அப்பப்போ நம்ம திரும்ப எடுத்துக்கிறோம். बातें होती है இந்த உலகளாவிய விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டு விடுகிறோம். विशेष माया ही அப்ப என்ன ஆகுது? पढ़ लेने वाली है. மாயை அதனுடைய டெஸ்ட் பேப்பரை நம்மளிடம் காமிக்கிறது. जब बाबा को जिम्मेवारी दे दी எப்பொழுது நாம் பாபாவிடம் तो उसके பொறுப்பை आगे माया कुछ கொடுத்து விட்டோம், नहीं कर सकती. அப்பொழுது மாயை எதுவும் செய்ய முடியாது. Om Shanti. சாந்தி. இன்னைக்கு சாப்டர் The 2 Soul of Immortality. The இது Soul. நம்ம புத்தகத்துல சோல் ஆஃப் Now we will listen to Moini Didi. ஸ்டோரி ஆஃப் இம்மோர்டாலிட்டி என்ற புத்தகத்துல நம்ம 2வது சாப்டரை நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்போது நாம் டிடியிடம் கேட்கலாம்.
Om Shanti. I felt that Om I must. Shanti. Congratulations to everyone. இது வந்து எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்றாங்க. We are very, very fortunate நாம் அனைவரும் to மிக receive this பாக்கியசாலியான blessing from குழந்தைகள். பாபாவிடமிருந்து நமக்கு தினமும் that we are வரதானத்தை able நாம் to பெற்றுக் கொண்டிருக்கிறோம். not only recognize God, வரதானம் பெற்றிருக்கிறோம், but I recognize my own self. நம் பாபாவை Recognize புரிந்து ourselves. கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் நம்மளையும் புரிந்து கொண்டிருக்கிறோம். Because if I discovered, realized நாம் யார் என்று நாம of புரிந்து who கொண்டிருக்கிறோம். am I, நான் யார், then it's very, very easy for me அந்த புரிதலை நாம் to கொண்டிருக்கும் be பொழுது close to God, to know God. மிக எளிதாக இருக்கிறது. நம் கடவுளுக்கு மிக And அருகாமையில் most இருப்பது interesting மிக aspect எளிதாக is ஆகிறது. that who can tell me that who am I? யார் வந்து நாம் யாருன்னு யாரால் சொல்ல முடியும்? உண்மையாக Everyone is in body consciousness. உலகத்தில் மற்ற எல்லாரும் They can only talk about what the soul is, உடலுடன் இணைந்து இருக்கிறாங்க. அவர்களால் but cannot say to ஆத்மா me or to anyone ஆத்மானா என்னன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, ஆனால் that நான் what யார் is என்று soul and what is soul. யாராலையும் சொல்ல முடியாது. So there is so many descriptions about the soul. இந்த ஆத்மாவை பற்றி பலவிதமான First chapter of அர்த்தங்கள் வந்து very famous கூறப்படுகிறது. scripture Gita talks all கீதையில about வந்து the soul. ஆத்மாவை It's பற்றி immortality. குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆத்மான்றது அழிவற்றது From where அப்படின்னு it began its journey. கீதையில கூட குறிப்பிட்டிருக்கு. But it's not that by reading that one becomes or able to create self-awareness. ஆனால் அந்த கீதையை படிப்பதன் மூலமாக அந்த So விழிப்புணர்வுன்றது வருவதில்லை. God himself has to tell ஆகையால் பாபா because he's the one who is தானாகவே வர வேண்டியது உள்ளது, forever நாம் யார் என்று identity. சொல்வதற்காக. His consciousness, supreme soul consciousness பாபா வந்து சுப்ரீம் சோலாக இருந்து is only அந்த by God. உணர்வில் இருக்கும் பொழுது அது So பாபா ஒருவரால் தான் he gives us நாம் the யார் knowledge, என்று புரிய வைக்க முடிகிறது. makes me aware of who am I. பாபா வந்து இந்த ஞானத்தை And நமக்கு gives full அளித்து introduction of நான் யார் என்று what the soul is. புரிய வைக்கின்றார். ஆத்மானா என்ன என்று I நமக்கு was புரிய listening to வைக்கிறார். the chapter this morning. Then again I heard because it's so beautiful. இந்த சாப்டர் வந்து காலையில நான் கேட்கும் பொழுது நான் திரும்ப ஒரு முறை கேட்க நேர்ந்தேன். Introduction of the soul. அப்பொழுது ஆத்மாவுடைய உண்மையான And while listening, I just அந்த அறிமுகம்ன்றது such beautiful மிக expression அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. of that when I know about the soul, எப்பொழுது நான் I take இந்த ஆத்மாவை I become the master. அறிந்து விட்டேனோ That's அப்பொழுது when நான் not only அதனுடைய spiritual கண்ட்ரோல்ல responsibility begins, இருக்க ஆரம்பிக்கின்றேன். அப்பொழுது but நான் journey of ஆத்மா self-sovereignty இது begins. அழிவில்லாதது அப்படின்றது Then I நம்மளால் come to know I am the one புரிந்து கொள்ள முடிகிறது. who is the master. அப்பொழுது நாம் I am ஆத்மா the என்ற one who பொழுது is acting. யார் மாஸ்டராக இருக்க முடியும்? ஆத்மா தான். Body is just பாடி வந்து costume. And நம்ம I இந்த take body to உடல் be வந்து that. காஸ்டியூமாக இருக்கிறது. ஆத்மா வந்து இந்த உடல்ன்ற காஸ்டியூமை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. There are so many concepts about soul. ஆத்மாவை பற்றி பலவிதமாக Majority of கூறியிருக்கிறார்கள். even scholars and scriptures say that mind is separate from the soul. So mind becomes pure, impure, not soul. அறிஞர்கள் மற்றும் இந்த Soul is a வேதங்கள்ல கூட என்ன சொல்றாங்க? So you மனது do வந்து whatever you ஆத்மாவிலிருந்து do, whatever தனிப்பட்டு you do, உள்ளது. it doesn't affect the soul. Soul is immune. என்ன சொல்றாங்க? So ஆத்மா there are வந்து so many நம்ம concepts. செய்யும் காரியங்கள் வந்து அது விடுபட்டு உள்ளது But அப்படின்னு when one அவர்கள் கூட explains that, கூறியிருக்கின்றார்கள். the first very interesting
experience happiness. பாபா வந்து இந்த Then விஷயத்தை when I நமக்கு know சொல்லும் of பொழுது my own self as a living being, we always knew that body is mortal, right? Because who lives forever? No one physically. யாரும் வந்து நிரந்தரமாக இருப்பதில்லை. நாம் வந்து ஒரு உயிரினமாக Years, right? 14. Someone recently was இருக்கின்றோம். 114, but still left body. So we knew about mortality of soul, but really never realized நமக்கு வந்து or created இந்த that அழிவற்ற awareness ஆத்மாவினுடைய of அறிமுகம்ன்றது my own self. நமக்கு பாபாவிடமிருந்து நமக்கு கிடைத்துள்ளது. And that is why my faith that who can give this knowledge? Only ஆகையால் இந்த நம்பிக்கைன்றது நமக்கு வருகின்றது. இந்த ஞானத்தை நமக்கு ஒரு கடவுள் பாபாவிடமிருந்து தான் நமக்கு incorporeal. கிடைக்க முடியும். So understanding of conscient being, a living being, which we know body is not, because body is from the elements. இந்த உடல் என்பது இந்த So it's not that your hand just works or your brain thinks to understand இந்த how பஞ்ச தத்துவங்களாக even for the intellect, செய்யப்பட்டுள்ளது. the mind. Scientists will look at your gray matter, white matter in the brain. இந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த மூளையில் இருக்கும் இந்த இரு பாகங்களை They பார்க்கிறார்கள். tell how intelligent you are or not. அந்த மூளையில இருக்க விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து யார் புத்திசாலி யார் புத்திசாலி இல்லை அப்படின்றது About the mind. அவர்கள் கூறுகிறார்கள். Why someone is not happy, whatever reasons they dig with. அதே போல சைக்காலஜிஸ்டும் இருக்கிறாங்க. vast அவர்களால் வந்து யார் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, எதுக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அவர்களால் புரிந்து கொள்கிறாங்க. spiritual knowledge. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த Spiritual knowledge is நமக்கு கிடைத்திருக்கும் இந்த ஞானம் வந்து பாபாவிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் இது ஆன்மீக so knowing ஞானம். that mind and intellect are my, as a soul, my abilities. So I have to use them. நமக்கு வந்து பாபா வந்து இந்த ஞானத்தை I have கொடுத்துள்ளார். to use great thoughts in my mind. மனம் புத்தி சம்ஸ்காரம் So வந்து knowing what இந்த kind of ஆத்மாவில் thoughts உள்ள I should create of இந்த love, மூன்று of விஷயத்தை peace, பாபா வந்து elevated, நமக்கு pure. கூறியிருக்கின்றார். எவ்வாறு நாம் எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் மனதில். We didn't know that, right? இந்த விஷயம் வந்து நமக்கு Mind has to think. முன்னாடி தெரியல. Mind has to think. So whatever thoughts come in the mind, I have to accept it. Also the feelings. This is what I'm feeling. This is what feeling. இது ஞானம் கிடைப்பதற்கு முன்பாக நமக்கு என்னெல்லாம் மனதில் வருதோ நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சோம். என்ன ஃபீலிங்ஸ் வருதோ அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம். ஆனால் வந்து இப்பொழுது நமக்கு இதில் ஒரு தெளிவு கிடைத்திருக்கு. நான் யார் என்று நமக்கு இப்பொழுது அந்த புரிதல் நம்மளிடம் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது நமக்கு நாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்றது, என்ன எண்ணங்களை கொண்டு வருகிறோம் என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆகையால் எந்த எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று நமக்கு இப்பொழுது அந்த புரிதல் இருக்கின்றது. But when I am aware of my own self, I am very stable. நாம் யார் என்று நமக்கு முழுமையாக புரிந்திருக்கும் பொழுது அப்பொழுது நம்மை முழுமையாக நாம் புரிந்திருக்கின்றோம். And now we know that yes, knowledge is important for intellect, but silence also is very important for intellect. எவ்வளவு தூரம் ஞானம் வந்து இந்த புத்திக்கு அவசியமோ அவ்வளவு தூரம் சைலன்ஸ்ல இருப்பதும் அவசியம். And now there is so much pull to have quiet mind, silent intellect. இப்பொழுது வந்து நம்ம மனதை மிகவும் சைலன்ஸ்ல இருப்பதற்கான அந்த பயிற்சியை நாம் செய்கின்றோம். அதே சமயத்தில் நம்ம இந்த ஞானத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறோம், அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
divine intellect. இந்த ஞானத்தை And கற்றுக்கொள்வதற்கு then using power இந்த to தெய்வீக discern from that புத்தி pure வேணும். intellect, சாதாரண this புத்தி godly இல்லை, intellect. தெய்வீக தன்மை கொண்ட இந்த புத்தின்றது இருக்க And வேண்டும். then this whole total awareness all the time, whatever I am saying, seeing, or doing are becoming part of me in the form of sanskars. நாம் They are இந்த விஷயமும் நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம், so இவை that creating our அனைத்து eternal விஷயங்களும் awareness. நம்மளுடைய சம்ஸ்காரங்களாக Are ஆகின்றன. all peaceful because I want my thoughts, my listening, my seeing, which helps me to remain இப்பொழுது நம்மளால் with love and peace. எந்த விஷயத்தை பார்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், That's what எந்த we said விஷயங்களை before, கேட்க வேண்டும் peaceful, right? என்று நமக்கு அந்த புரிதல் So yes, இருப்பதன் they காரணமாக நாம் remain full of love. Really, that's அமைதியாக மற்றும் அன்பாக இருக்க முடிகின்றது. stage, perfect stage where I just feel there is only love. மற்றவர்களிடம் மிக அன்பாக இருக்க வேண்டும். So self-realization, ஆகையால் then they say, brings the God realization. But first self has to be realized. But God has to make me realize. Later on, when we will be able to think more, சுய உணர்தல் மூலமாக கடவுளை உணர முடியும். are created, and sanskars are my main property. Same like stock, like I'm putting everything in sanskar. So what do I want in my life? That's what I have to put in my stock, right? I want peace. சம்ஸ்காரங்கள் வந்து நம்மளுடைய சொத்தாக இருக்கின்றது. அப்பொழுது எந்த விதமான சம்ஸ்காரங்களை நாம் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது அதற்கான விஷயங்கள் மீது நாம் கவனம் வைக்க வேண்டும். What is in your stock? நம்மளுடைய ஸ்டாக்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வேண்டும். எது இல்லையோ அந்த விஷயங்களை நாம் கவனம் வைத்து அந்த சம்ஸ்காரங்களை நாம் கொண்டு வர வேண்டும். Who am I and what I am in the sense of my abilities, my power. நாம் So யார், that is where the sovereignty நம்மில் begins. இருக்கும் இந்த சக்தி யார், சக்திகள் எவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். I am independent even if I am using this body. Body is dependent on mind, on the soul, but soul is not dependent on body. I am the one who has to play part, not that body makes me play my part, right? More we think ஆத்மா about தான் இந்த பாட்டை ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த உடல் வந்து இந்த பாட்டுக்கு very good opportunity for பாட்டை ப்ளே பண்ணி, ஆத்மா வந்து இந்த உடல் மூலியமாக இந்த பாட் ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறது. which we were doing for today. You listen. The original one is so beautiful. It really gives you experience. But not only சாப்டர் that, இரண்டாவது சாப்டர் நம்ம கேட்கும் பொழுது இந்த I will be in விஷயம் வந்து இன்னும் whatever ஆழமாக நமக்கு I am not soul conscious. I think it's புரிந்து கொள்ள முடிகிறது. another opportunity to make soul consciousness very natural and consistent. Because I am soul, right? நம்ம இந்த ஆத்மா நிலையில இருப்பதற்கான And in soul consciousness, அந்த பயிற்சியில் இருக்கும் பொழுது அதுதான் நம்மளுடைய உண்மையான சுரூபம் இல்லையா? we will create ஆகையால் நம்ம இந்த ஆத்மா நிலையில இருப்பதற்கான அந்த பயிற்சியில நம்ம இருக்க வேண்டும். நம்ம அந்த உடல் நிலையில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. but there is no attachment. இந்த உடல் மீது நமக்கு அட்டாச்மெண்ட்ன்றது இருக்கக்கூடாது, பற்றுதல் இருக்கக்கூடாது. Yes, I need treasures. So I feel full, always protected by Baba, imperishable treasures. எல்லா விதமான பொக்கிஷங்களும் நம்ம அதிடம் இருக்கின்றன. பாபா எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றார். ஆனால் ஒரு பொழுதும் பொறாமைன்றது
நம்மளிடம் இருக்கக்கூடாது. removes all the alloy of vices. And purity, of course, is the main power of the soul. So purity, பவித்திரத்தான்றது இந்த ஆத்மாவில் I am. மிக முக்கியமான அம்சமாக உள்ளது. So these feelings of self-sovereignty, which keeps me in self-respect, whatever anyone says or do, நம்முடைய சுயமரியாதையில் இருப்பதற்கு பவித்திரதா மிக my eternal self, முக்கியமாக உள்ளது. so that I can constantly be a ruler, happy, peaceful, and full. When I am full, I am a donor. Okay? நம்ம நிறைந்திருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு தானம் அளிக்க முடியும். நம்ம ஃபுல்லாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம தானம் அளிக்க நினைக்கின்றோம். அப்போது நம்மளுடைய பொக்கிஷங்கள், இந்த சம்ஸ்காரங்கள், நம்முடைய பொக்கிஷங்கள் நிறைந்திருக்க வேண்டும். எல்லா ஆத்மாக்களுக்கும் அன்பு இருக்க வேண்டும். அடுத்த சில வாரங்களில் இந்த சான்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்ம நிலையில் இருப்பதற்கான அதை ரொம்ப நேச்சுரலாக ஆக்கிக் கொள்வதற்கு அடுத்த சில வாரங்களில் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். But also at present, how I can do more subtle efforts. இப்பொழுது நம்ம எவ்வளவு சூக்ஷ்மமாக இந்த ஆத்மா நிலையில் இருப்பதற்கான இந்த ஸ்டேஜை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஓம் சாந்தி. இப்போது இந்த இரண்டாவது சாப்டருக்கு பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது சாப்டர் ஆத்மா ஒரு நித்திய பயணியாக இருக்கிறது. Step 5. Opening the eye of recognition. அங்கீகாரத்தின் கண்ணை திறத்தல். I like this new awareness. இதில் தேடுபவர் நான் இந்த புதிய விழிப்புணர்வை விரும்புகிறேன், ஆனால் இது ரொம்ப ஈஸியாக மறந்து விடுகிறது. என்னால் அந்த ஆத்மா நினைவில் இருப்பதற்கான முயற்சின்றது நான் செய்ய வேண்டியதாக இருக்கு. இதற்கு என சில உதவி தேவைப்படலாம் என்று நான் எண்ணுகிறேன். நான் என்ன உடலை மறக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறேன். ஆசிரியர் உங்களுடையது மிகவும் மதிப்புமிக்க உடல், எனவே நீங்கள் அதை கண்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதன் மதிப்பை உணர்ந்து அதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தற்போதைய உடலின் மூலம்தான் நீங்கள் பிதாவை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சுயத்தை அறிந்திருக்கிறீர்கள். இந்த நேரம் மிக புனிதமானது. உங்கள் உடலின் மூலமாக தான் உங்கள் நினைவை மாற்ற முடிகிறது. இதில் தேடுபவர் நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுத்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் புரிந்து கொள்வது முக்கியம். உடல் மதிப்புமிக்கது, நான் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆத்மாக்களுக்கு நான் இந்த ஆலோசனையை வழங்குகிறேன். குழந்தைகளே, ஆத்மா உணர்வில் இருங்கள். உடல் உணர்வில் இருப்பதை நிறுத்தி இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் உடல் நினைவில் மற்றும் பொருட்களின் மீதான இந்த வரம்புகளில் அப்பாற்பட்டு செல்ல முடியாது. ஆத்மாக்களில் இப்பொழுது எந்த வலிமையும் இல்லை. இனிமையான குழந்தைகளே, உங்கள் அங்கீகார கண் தந்தையின் கண்ணை சந்திக்கட்டும்.
that you are a soul who has equal rights to my inheritance. நீங்கள் And this பாபாவிடம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பாபாவினுடைய ஆஸ்திக்கு உங்களுக்கு அந்த உரிமை உள்ளது. And let your eye of recognition see me. இந்த சமயம் அதை கோருவதற்கான சமயமாக இருக்கின்றது. ஆத்மா நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் அங்கீகார கண் என்னை பார்க்கவும் என்னை அறிந்து கொள்ளவும் உயர்ந்த ஆத்மாவை உயர்ந்த ஆத்மாவாக எனக்கு சொந்தமாகவும் இருக்கட்டும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான உரிமை உண்டு. Are within the Father. They are also within you, the child. பாபாவிடம் இருக்கும் இந்த சக்திகள் மற்றும் அறிவு மற்றும் நல்லொழுக்கங்கள் என்ற இந்த மூன்று விஷயங்கள் இந்த ஆத்மாவில் உள்ளது. எப்படி பாபாவிடம் உள்ளதோ அதே விஷயங்கள் நம் குழந்தைகளாகிய நாம் நம்மிடமும் இந்த ஆத்மாவில் உள்ளது. And your original identity to be a இதை soul. நாம் அனுபவம் செய்ய வேண்டும். I will you my powers for you to put them into a practical form. இதை நடைமுறையில் எடுத்து வருவதற்கு பாபா தன்னுடைய அனைத்து சக்திகளையும் கொடுப்பதற்கு ரெடியாக உள்ளார். நீங்கள் ஆத்மா உங்கள் உடலை வேலை செய்ய வைக்கிறீர்கள். யார் நீங்கள்? நீங்கள் ஒரு சிறந்த ஆத்மா, சர்வ வல்லமை உள்ள எஜமானர், மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி. Of your being a master, நீங்கள் ஒரு மாஸ்டர் என்ற அறிந்த பின்பு உங்களுடைய மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரத்தின் மூலமாக இந்த மூன்று விஷயங்களும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். Of a self-sovereign. இது வந்து ஸ்வராஜ்ய அதிகாரிக்கான ஸ்டேஜ் ஆகும். Subtle servers in your next lesson. இந்த நுட்பமான சேவைகளை பற்றி இன்னும் விரிவாக வரும் நாட்களில் நான் கூறுகிறேன். இப்பொழுது தேடுபவர் வந்து, ஆமாம், நீங்கள் எனக்கு சிந்திக்க நிறைய விஷயங்களை கொடுத்துள்ளீர்கள். நான் ஆத்மா உணர்வுடன் இருக்கும் பொழுது எனது அங்கீகார கண், என் மூன்றாவது கண் திறந்திருக்கும். இந்த மூன்றாவது கண்ணை வித்தியாசமாக பார்க்க நான் பயன்படுத்துகிறேன். இதன் மூலமாக பரமாத்மாவை அவருடைய உண்மையான உருவத்தில் என்னால் பார்க்க முடிகிறது. So we'd like to invite Sister Rona to join us at this time. இப்பொழுது நம்மிடம் சிஸ்டர் ரோனா கலந்து கொள்ள இருக்கிறார்கள். Om Shanti, Rona. Om Shanti. Welcome. Shanti. So, as you know, this evening we're talking about, this third eye that we have, the gift that we have. இந்த மூன்றாவது கண்ணை பற்றி நம்ம பார்க்கின்றோம். How do you know when the third eye of recognition is open? அங்கீகார கண் வந்து இந்த மூன்றாவது கண். And I know this is a little tricky question, but திறந்திருக்கிறதா இல்லாட்டி மூடப்பட்டுள்ளதா அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? Of course, the intellect. There are two aspects to it: understanding and
sight or இந்த perception. புத்தின்றது What is your ஒன்று perspective? வந்து புரிந்து கொள்ளுது, And இன்னொன்று வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. distinguish if there is that divine intellect working, that paras, that alchemist intellect is open, active, unlocked, as Baba said this morning in the Murli. It's when there is clearly the experience of everything in the physical dimension is extra. There is a deeper feeling inside of the immortal, timeless traveler, the being who belongs to that home and to God, doesn't really need anything from this world. It's இந்த just here. ஆத்மாவிற்கு இந்த உலகிய விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து தேவைப்படுவதில்லை, எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கிறது. So anytime when இந்த there is a ஆத்மாவிற்கு feeling வந்து of need or some obsessive, repetitive thoughts or images, clearly intellect is locked. எப்படி Clearly வந்து இந்த புத்தி வந்து மூடி இருக்கிறதா இல்லை திறந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு திரும்ப திரும்ப அதே நம்ம கண் முன்னாடி வருவதோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம், அது நமக்கு நிச்சயமாக வேணும் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய புத்தி வந்து இன்னும் இந்த மூன்றாவது கண் வந்து இன்னும் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். a deeper joy, even though the scenes of the drama may be very provocative. and especially towards Rona, there may be all kinds of situations going on for Rona or for this body. Deeper inside, there is the clarity that this is just a story being acted out, a drama. நமக்கு வந்து ரொம்ப ஆழமாக இது வந்து ஒரு கதை, அதை நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு அந்த புரிதல்ன்றது ஏற்படுகிறது. அப்பொழுது இந்த மூன்றாவது கண் வந்து நன்றாக திறக்கப்பட்டுள்ளது. What happens? What do you actually do if you find that you've gone out of that space? நீங்க காலையில முரளியை படிக்கிறீங்க, படிச்சுட்டு நீங்க வெளியில போகும்பொழுது நீங்க வந்து எப்படி உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சு வைத்துக் கொள்கிறீர்கள், என்ன பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. To see the as if parallel worlds. No, there is the physical dimension and there is the invisible dimension. இந்த இரண்டு உலகங்கள் இருப்பது போல and this for long period எப்பொழுதும் சதா அனுபவம் செய்கிறேன். இந்த இரண்டு உலகங்களும் ரொம்ப பேரலாக ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தாற் போல் இருக்கு. Or this habit every hour, at least 1 minute, create with concentration and with accuracy that full blast clarity. And this little slogan, how would traffic control சமயத்துல 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் ரொம்ப ஆழமாக ரொம்ப சைலன்ஸ்ல இருப்பதற்கான அந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது வந்து நமக்கு அந்த கிளாரிட்டின்றது நன்றாக கிடைக்கும். Or on the wall that help me remember, stay in that perspective of there is the visible, physical, tangible, manifest world, and there is the invisible dimension. ஒன்று வந்து இந்த உலகம் நம்ம நேர்ல கண்ணுல பார்க்குற உலகம், இரண்டாவதாக நம்ம இந்த சூக்ஷ்மமாக இந்த அப்பாற்பட்ட இன்னொரு உலகம் இருப்பது போல நான் நினைத்துக் கொள்கிறேன். When I forget during the day, when I'm so busy, and if you sometimes to go back and remember a point can be takes a few minutes, but remember the picture. நமக்கு எந்த விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம் என்று நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம எழுதி போய் வச்சுக்கலாம். சில சமயத்துல நம்ம மறந்து விடுறோம், ஆனா வந்து நம்ம வேணும்னா நம்ம படமாக கூட நம்ம வரைந்து வைக்கலாம். அதன் மூலமாக நமக்கு இன்னும் எளிதாக பாபாவுடைய பாயிண்ட்ஸை நமக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும்.
awareness. Was very beautiful. So thank you very much for sharing. It was wonderful. And we'll see you again tomorrow night, right? Very good. Thank you. Om Shanti. Yes. Om Shanti. Shanti. Thank you. That was very beautiful to listen to. And Rita, I'm very glad to hear that you draw. So perhaps you're going to try doing one of those illuminations on your experience for your homework. That's a little tricky, I think, but I may try it. Yes, it could be very simple. You can even do stick people, like Rona was saying. Anyway. Sketches. Sketches, that's right. So let's look at our homework, our quest for tomorrow. இப்பொழுது நம்ம homework என்னன்னு பார்க்கலாம். We have our godly dawn point. And the point for tomorrow is let your third eye of recognition see me, know me, and belong to me. இந்த அங்கீகார கண்ணின் மூலமாக இந்த மூன்றாவது கண்ணின் மூலமாக பாபாவை பார்ப்பதும் தெரிந்து கொள்வதும் பாபாவினுடையதாகவே ஆகிவிடுவது. As we travel through our day tomorrow, our traffic control, நாளை முழுவதும் நம்மளுடைய டிராஃபிக் கண்ட்ரோல் சமயத்தில் from body consciousness, நம்மளுடைய ஸ்விட்ச் வந்து நம்ம இந்த உடல் நினைவுலேருந்து சோல் கான்ஷியஸ் ஆத்ம நிலையில் ஒரு செகண்ட்ல ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். Knowledge opens the third eye of the soul. இதை நம்ம பிரதிபலித்து பார்க்க வேண்டும் என்றால் You recognize and இந்த experience ஞானத்தின் மூலமாக இந்த மூன்றாவது கண், இந்த ஆத்மாவின் மூன்றாவது கண் வந்து திறக்கப்பட்டுள்ளது. Did you experience soul இதன் consciousness? மூலமாக நாம் உண்மையாக யார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அனுபவத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். And so again you can write down இந்த ஆத்ம நிலையில் இருப்பதற்கான அந்த அனுபவம் வந்து உங்களுடைய சக்திகள் மற்றும் குணங்களை உங்களுக்கு ஞாபகம் படுத்தியுள்ளதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆகையால் நாளைக்கு வந்து ஒரு 8 வார்த்தைகள் எவ்வாறு இந்த சக்திகளை மற்றும் இந்த குணங்களை வந்து நீங்கள் தினத்தில் அனுபவம் செய்தீர்கள் என்று நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். Om Shanti. Thank you very much, Sister Julia, Sister Rita, and Sister Rona, 3 angels. And it was wonderful sharing மூன்று சிஸ்டர்ஸ்க்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரீட்டா, சிஸ்டர் ஜூலியா, சிஸ்டர் ரோனா நம்முடைய அந்த கதையை பற்றி மிக விளக்கமாக கூறினார்கள். இப்பொழுது நம்ம அவ்யக்தி ஜேர்னியில பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு புதிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மம்மாவோட முரளி. ना तो अभी समझ आई है ना. எல்லாருக்கும் நான் ஆத்மா, யார் பரமாத்மா என்ற அந்த புரிதல் வந்து நமக்கு இருக்கு. இந்த புரிதல் மூலியமாக நம்ம பாபாவிடமிருந்து நம்ம ஆஸ்தியை பெறுகிறோம். இப்பொழுது வந்து நம்மளுடைய ஹேபிட்டை நாம இப்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிகின்றது. இங்க வந்து நம்ம என்ன மந்திரம், ஒரே மந்திரம்னா பாபாவுடைய நினைவுல இருப்பதுதான் ஒரு மகா மந்திரம். அதுல நம்ம அட்டென்ஷன் வைக்க வேண்டும். இதேதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சதா பாபாவுடைய நினைவுல இருப்பதுதான் யோகா என்று கூறுகிறோம். நம்ம வந்து இதற்காக ஏதாவது ஒரு ஆசனத்தில் நம்ம உட்காரணும்னு அவசியம் இல்லை. நான் இது அப்படின்னு நான் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை.
நான் யார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம இருக்க தேவையில்லை. அப்ப நம்ம வாய் மூலியமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம புத்தியின் மூலியமாக நம்ம வந்து நம்மளுடைய புத்தியின் மூலியமாக நம்மளுடைய கனெக்ஷன்றது ஒரு பாப்பாவிடம் நாம் வைக்கிறோம். உலகத்துல மற்றவர்கள் வந்து எல்லாரும் ராம ராமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை தான் அவங்க சொல்றதுக்கு பிராக்டிஸ் செய்கிறாங்க. ஆனா அதன் மூலியமாக அவங்க எதுவும் சாதிப்பதில்லை. அது வந்து ஒரு மெஷின் மாரி எழுதலி, அவங்க ஆட்டோமேட்டிக்கா மெஷின் மாரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. उसने शास्त्रों में पढ़ा है ना, जपा जाप, यानी जपे नहीं परंतु जाप चलता रहे. उसने बैठ कर करके उससे वो बात को इसी तरह से बनाया. பக்தியின் பாதத்துல எல்லாரும் வந்து ஜபம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவர்களை கீழாக பேசுவது வந்து சரியில்லை இல்லையா? இந்த விஷயங்கள் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால பாபா வந்து இப்பொழுது குழந்தைகளிடம், பாபா குழந்தைகளே, நீங்க வந்து நீங்கள் யார் என்று சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆத்மாவனுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் எவ்வாறு உருவாக்க வேண்டும், அதன் மூலியமாக நம்ம உயர்ந்த பதவியை எவ்வாறு நாம் பெற முடியும் என்பதை நமக்கு பாபா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த கர்மங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முழு தினமும் நாம் இந்த கர்மங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம அதை செய்து கொண்டிருந்தாலும் ஆனால் நம்மளுடைய பிராக்டிஸ் வந்து எவ்வாறு இருக்க வேண்டும், நம்ம வந்து ஆத்மா என்ற பிராக்டிஸை வந்து நம்ம செய்யணும். இதுல யாரையும் வணங்குவதற்கான வழிபாடுகள்ன்றது எதுவும் இல்லை. நம்மளுடைய ஒரு பிராக்டிஸ் வந்து நம்ம ஆத்ம நிலையில இருக்கும் அந்த ஒரு பிராக்டிஸ் தான். இந்த உலகத்துல இருந்து கொண்டே நம்ம மட்டும் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும் வந்து நம்ம பிசினஸ்ல இருக்கலாம், இல்லை மற்றவர்கள் நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம கடவுளுடைய பாபாவுடைய இன்ட்ரோடக்ஷனை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்களும் அந்த சந்தோஷத்துல இந்த போதையில இருப்பதற்கான அந்த வாய்ப்புன்றதை நம்ம ஏற்படுத்த முடிகிறது. நம்ம மற்ற ஆத்மாக்களுக்கு நம்ம ரிகார்டுன்றதை நம்ம கொடுக்க முடிகிறது, மதிப்புன்றது கொடுக்க முடிகிறது. யார் வந்து எப்பொழுதும் உங்களிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களிடம் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் வந்து உங்களுடைய நண்பராக மாறிவிடுகிறார்கள். ஆனால் இதை மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு நம்மளிடம் அந்த சக்தின்றதை நம்ம நிரப்பிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அன்புடன் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களை நாம் மாற்ற முடியும். நம்மளுடைய பாட்டு வந்து என்னன்றதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து இந்த சூரிய வம்சத்துல வரப்போகிறோம். ஆகையால் நாம் ஆத்மா, அதே போலதான் பரமாத்மாவும் இதே புள்ளி வடிவமாக உள்ளார் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். பாபா வந்து சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் ஆத்மா அந்த பரமாத்மாவிடம் அந்த சம்பந்தத்தை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த யோகம் என்றது என்ன என்றால் யார் யாரிடம் கனெக்ஷனை வைத்துக் கொள்கிறார், அதுதான் நம்ம யோகா என்று சொல்கிறோம். எந்த சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், அந்த சம்பந்தத்தை உருவாக்கி கொள்வதற்கு நமக்கு அந்த ஞானம்ன்றது தேவைப்படுகிறது. அதன் மூலியமாக நம்ம அந்த சம்பந்தத்தை உருவாக்க முடியும். பாபாவோட நினைவுல உட்கார்வதற்கு நமக்கு அந்த ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானம் கிடைப்பதன் மூலமாக நம்ம பாபாவிடம் அக்யூரேட்டாக பாபாவோட நினைவுல உட்கார முடிகிறது. அதுதான் நம்ம யோகான்னு சொல்லுவோம். माँ की ममता क्या होती है, माँ तुझ में हमने देखा। हे जगदम्बे तेरी गोद
Beautiful.